வணக்கம் வியூவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 154 காண்போமா? ஸ்ரீ சுகதேவர் கூறினார், மன்னனே, நாரத முனிவரின் சக்தியினால் இறந்து போன அந்த மகனை துக்கப்பட்டு கொண்டிருந்த உறவினர்களுக்கு காட்டி பின் வருமாறு கூறினார். ஜீவாத்மாவே, என் தாயையும் தந்தையையும் நண்பர்களையும் உறவினர்களையும் கண் திறந்து பார். உன்னை இழந்த அவர்கள் மிகவும் துக்கத்தில் இருக்கின்றனர். உன்னுடைய இந்த அகால மரணத்தை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் நீ மீண்டும் இந்த உடலினுள் புகுந்து எஞ்சியுள்ள வாழ்நாளை அனுபவிப்பாயாக என்று கூற, நாரத முனிவரின் வேண்டுகோளின்படி அந்த ஜீவாத்மா பேச ஆரம்பித்தது. ஜீவாத்மாவாகிய நான் என்னுடைய கர்மங்களுக்கு ஏற்ப பல பிறவிகள் எடுத்திருக்கிறேன். உடலுக்கு உடல் மாறிக்கொண்டு இருக்கிறேன். எனவே எப்பிறவியில் இவர்கள் எனது பெற்றோர்களாக இருந்தனர், எப்படி என்னால் இவர்கள் இருவரையும் பெற்றோர்களாக ஏற்றுக்கொள்ள முடியும்? ஜீவராசி நித்தியமானவன். உண்மையில் பிறப்பதும் இறப்பதும் இந்த உடல்தான். எனவே பெயரளவே ஆன இந்த தாய் தந்தை உறவு நித்தியமானது அல்ல. நாம் இந்த உடல் அல்ல, ஆத்மா என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். பரீட்சித்து மன்னனே, சித்திரகேதுவினுடைய மகனின் ரூபத்தில் இருந்த பந்தப்பட்ட ஆத்மா இவ்வாறு பேசிவிட்டு சென்றது. சித்திரகேதுவும் அவரது மனைவியும் மற்ற உறவினர்களும் இதனை கேட்டவுடன் ஆச்சரியமடைந்து தங்களை பிணைத்திருந்த பாசச் சங்கிலியை அறுத்து துக்கத்தில் இருந்து வெளியே வந்தனர். சித்திரகேது பின் தன்னுடைய மகனுக்கு செய்ய வேண்டிய இறுதி கடமைகளை செய்து முடித்தார். குழந்தைக்கு விஷத்தை கொடுத்து கொன்ற மற்ற சிற்றன்னைமார்களும் இதனை கேட்டு மிகவும் வெட்கமடைந்து யமுனை கரைக்கு சென்று தங்களுடைய பாவச் செயல்களுக்கு பிராயச்சித்தம் செய்தனர். நாரத முனிவர் மன்னன் சித்திரகேதுவிற்கு மந்திர உபதேசம் செய்தார். ஸ்ரீமத் பாகவதம். ஓம் நமஸ்துப்யம் பகவதே வாசுதேவாய தீமஹி பிரத்யும்னாய நித்யாய நமக சங்கர்ஷனாய ச. பகவானுடைய நாமம், ரூபம் மற்றும் அவருடைய தன்மைகளை விளக்கி கூறினார் நாரத முனிவர். மன்னன் சித்திரகேது நாரத முனிவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டார். நாரதரால் உபதேசிக்கப்பட்ட இந்த மந்திரத்தை சித்திரகேது மிகவும் பணிவுடன் பெற்றுக்கொண்டார். அதன் பிறகு மகரிஷி நாரதரும் மாமுனிவர் அங்கீரசரும் அங்கிருந்து கிளம்பி சென்றனர். சித்திரகேது முறைப்படி விரதம் இருந்து நீர் மட்டும் அருந்தி ஒரு வாரம் தொடர்ந்து நாரத முனிவரால் கொடுக்கப்பட்ட மந்திரத்தை ஜபித்து வந்தார். அதன் பலனாக வித்யாதர லோகத்தின் ஆட்சியை பெற்றார். சித்திரகேது நாரதர் அளித்த மந்திரத்தின் உதவியால் ஆன்மீகத்தில் முன்னேற்றமடைந்து நன்கு பக்குவமடைந்து பகவானின் திருவடியில் அடைக்கலம் பெற்றார். பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை வழிபடுவதன் மூலமாக ஒரு பக்தனால் விரும்பியதையெல்லாம் பெற முடியும். ஆனால் மன்னன் சித்திரகேது பரமபதம் அடைவதை மட்டுமே விரும்பினார். பரமபுருஷ பகவானின் பாத கமலங்களை சரணடைந்த மன்னன் என்ன செய்தார்? இதனை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 155 காண்போமா? நன்றி, வணக்கம்.